அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, காலுறைகள் மீது ஒரு முறை மசாஜ் செய்தால் போதுமா அல்லது 3 முறை மசாஜ் செய்வதா என்று சிலர் கேள்வி கேட்கிறார்கள். அடிப்படையில் வுது செய்யும் பொழுது காலுறைகள் நாம் அணிந்திருந்தால் காலுறைகளை கலற்றி காலை கழுவ வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது. மாறாக காலுறைகள் மீது ஈரக்கையோடு தடவினால் போதும் என்கிற ஒரு சலுகை மார்க்கத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த சலுகையை பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒரு நிபந்தனை என்ன? அடிப்படை நிபந்தனை, வுது செய்த பிறகு காலுறைகளை அணிந்திருக்க வேண்டும். அது தோலால் தயாரிக்கப்பட்ட காலுறைகளாக இருந்தாலும் சரியே, அல்லது துணியால் தயாரிக்கப்பட்ட சாக்ஸாக இருந்தாலும் சரியே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோலால் தயாரிக்கப்பட்ட காலுறைகள் மீதும் மசாஜ் செய்திருக்கிறார், துணியால் தயாரிக்கப்பட்ட சாக்ஸ் மீதும் ரசூல் அவர்கள் மசாஜ் செய்திருக்கிறார். ஹதீஸுகள் உண்டு. ஆனால் நிபந்தனை என்ன? வுது செய்த பிறகு அணிந்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் ஒருவர் வுது செய்த பிறகு சாக்ஸ் அணிந்து வேலையாக வீட்டை விட்டு கிளம்புகிறார். அடுத்த தொழுகை நேரம் வரும்பொழுது தன்னுடைய ஹாஜத்தெல்லாம் நிறைவேற்றிவிட்டு மலஜலம் கழித்த பிறகு உதாரணத்திற்கு வுது செய்கிறார் என்று சொன்னால், அப்போது அவர் சாக்ஸ் கலட்ட தேவையில்லை. மாறாக முகத்தை கழுவி கையை கழுவி தலைக்கு காதுக்கு மசாஜ் செய்த பிறகு சாக்ஸை கலற்றி காலை கழுவாமல் சாக்ஸ் மீது ஈரக்கையோடு மசாஜ் செய்தால் போதும். இதுதான் மார்க்கம் நமக்கு தரக்கூடிய ஒரு சலுகை. சரி, அந்த மசாஜ் செய்வது என்பது ஒரு முறை தான், 3 முறை கிடையாது. முகத்தை கழுவும் பொழுது, கையை கழுவும் பொழுது விரும்பினால் 1 முறை, விரும்பினால் 2 முறை, அல்லது அதிகபட்சம் 3 முறை கழுவுவது ரசூல் அவர்களுடைய வழிமுறையாக இருக்கிறது. ஆனால் மசாஹ் பொறுத்தவரையிலே 1 முறை தான் ரசூல் அவர்கள் மசாஜ் செய்திருக்கிறார். 3 முறை எல்லாம் ரசூல் அவர்கள் காலுறைகள் மீது மசாஜ் செய்யவில்லை. எனவே 1 முறை மசாஜ் செய்தால் போதும். இதுதான் நபி வழி. அவ்வாறு மசாஜ் செய்யும் பொழுது எப்படி மசாஜ் செய்ய வேண்டும்? இதை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எக்ஸாக்டாக எப்படி மசாஜ் செய்தார் என்று டைரக்டாக எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. ஆம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது. அலி அவர்களுடைய கூற்றாக என்னவென்றால், லவ் கான தீனு அலா ரஅயின் லகானல் மஸ்ஹு அலா அஸ்ஃபலில் ஹுஃபைனி அஹக்கு மின் அஅலாஹுமா. அதாவது மார்க்கத்தின் அடிப்படை அறிவின் மீது இருந்திருந்தால் காலுறைகளுடைய மேல் பகுதியில் மசாஜ் செய்வதை விட கீழ்ப்பகுதியில் மசாஜ் செய்வது பொருத்தமாக இருந்திருக்கும் என்று சொல்கிறார். என்ன அர்த்தம்? தீனுடைய அடிப்படை எல்லா விஷயங்களிலும் அறிவின் மீது கிடையாது. அல்லாஹ் ரசூல் சொன்னால் அதை ஏற்று நடக்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? காலுறைகளுடைய மேல் பகுதியில் தான் மசாஜ் செய்ய வேண்டும், தடவ வேண்டும். கீழ்ப்பகுதியில் தூசி இருந்தாலும் அங்கு தடவ வேண்டிய அவசியம் இல்லை, மேல் பகுதியில் தான் மசாஜ் செய்ய வேண்டும் என்பதை அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த கூற்றை கொண்டு எடுத்துக்கொள்ளலாம். இப்படிதான் அறிஞர்களும் புரிந்து கொள்கிறார்கள். யாரும் என்ன சொல்லவில்லை? காலுடைய கீழ்ப்பகுதியிலே மசாஜ் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லவில்லை. மேல் பகுதியில் மாத்திரம், அதுவும் எனது ஈரக்கையோடு ஒரு முறை இப்படி யதார்த்தமாக இப்படி தடவினால் போதும். எல்லா பகுதியிலும் தடவ வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. ஒரு முறை இப்படி யதார்த்தமாக இப்படி தடவினால் போதுமானது. அதே நேரத்தில் அன்பானவர்களே, இப்படி மசாஜ் செய்வதற்கு ரசூல் அவர்கள் ஒரு நேரத்தை நிர்ணயித்திருக்கிறார். என்னது? உள்ளூரில் இருந்தால், நம்முடைய ஊரில் இருந்தால் ஒரு இரவு ஒரு பகல், ஒரு நாள். அதே பயணத்தில் இருந்தால் 3 நாட்கள் இந்த சலுகை பயன்படுத்தலாம். உதாரணத்திற்கு, நான் அசர் தொழுகைக்காக வேண்டி வுது செய்கிறேன். வுது செய்த பிறகு சாக்ஸ் அணிந்து வேலையாக கிளம்புகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சரி, மக்ரிப் தொழுகைக்காக வேண்டி நான் வுது செய்யும் பொழுது அந்த சலுகையை பயன்படுத்துகிறேன், காலுறைகள் மீது மசாஜ் செய்வது. இப்போது பாருங்கள், நான் அந்த சலுகையை பயன்படுத்தியது எப்போது? மக்ரிபில்.
எனவே அடுத்த நாள் மக்ரிப் வரை அந்த சாக்ஸ் மீது மசாஜ் செய்து தொழுவதற்கான அனுமதி எனக்கு உண்டு. எனவே உள்ளூரில் இருந்தால் ஒரு நாள், அதே பயணத்தில் இருக்கிறோம், பஸ்ஸில் இருக்கிறோம், ட்ரெயினில் இருக்கிறோம் என்று சொன்னால் 3 நாட்கள் அந்த சலுகையை பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த சலுகையை எப்போது பயன்படுத்தினோமோ அங்கிருந்து அதோடைய நேரம் ஆரம்பிக்கும். எனவே நேரம் கடந்த பிறகு மசாஜ் செய்து தொழ முடியாது, அவசியம் கலற்றி காலை கழுவ வேண்டும். சரி, இதில் இன்னொரு விஷயம் என்ன, நேரம் இன்னும் கடந்து போகவில்லை, மகரிப் தொழுகையில் நான் அந்த சலுகையை பயன்படுத்தினேன். உதாரணத்திற்கு மகரிப் தொழுகைக்கு அடுத்தபடியாக இஷா தொழுகை வருவதற்கு முன்பாக அந்த சாக்ஸை நான் கலற்றி விட்டேன் என்று சொன்னால், உது முறியவில்லை, உதுவோடு தான் இருக்கிறேன், ஆனால் சாக்ஸை கலற்றி விட்டேன் என்று சொன்னால் அப்படியே போய் இஷா தொழலாமா அல்லது சாக்ஸை கலற்றிய பிறகு உது முறிந்து விடுமா, உது செய்து தான் இஷா தொழ வேண்டுமா என்று கேட்டால் இதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் பெரும்பான்மையினர் அறிஞர்களில் பெரும்பாலான அறிஞர்கள் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமுல்லா போன்றவர்கள் சொல்கிறார்கள், சாக்ஸை கலற்றிவிட்டாலும் உது முறியாது. ஏனெனில் சாக்ஸ் போட்ட நிலையில் அந்த சலுகையை பயன்படுத்தினோம், தஹாரத்தை அடைந்து விட்டோம். சாக்ஸ் கலட்டினாலும் அதே தஹாரத்தில் நாம் இருப்போம். எனவே வெறுமனே சாக்ஸ் கலற்றிவிட்டால் அந்த தஹாரத் போய்விடாது, உது முறிந்து விடாது. இப்படி உது முறிந்துவிடும் என்று சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் வெறுமனே சாக்ஸை கலற்றிவிட்டால் உது முறியாது, அந்த பழைய உது இருக்கும், மசாஜ் செய்த அந்த சமயத்தில் செய்த உது. எனவே அப்படியே நாம் இஷா தொழலாம். ஆனால் அந்த நேரம், அந்த காலத்தவணை என்பது கலற்றிய உடனே முடிந்துவிடும். அடுத்து என்ன செய்ய முடியாது, மீண்டும் அந்த சாக்ஸை போட்டு அந்த ஒரு நாள் என்கிற கணக்கை தொடர முடியாது. சாக்ஸை கலற்றிவிட்டால் அந்த கணக்கு என்பது முடிந்துவிடும். ஆனால் மற்றபடி உது முறியாது, அப்படியே போய் நாம் என்ன செய்யலாம், அடுத்த தொழுகையை தொழலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்கறிந்தவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் மார்க்க சட்டங்களை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.